வணக்கம். குதிரை பேரம் நடந்தது உண்மைதான். வாக்குமூலம் கொடுத்த செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கைது செய்யப்படும் திமுகவின் தலைவர். நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு திமுக போட்ட சதி திட்டம்தான் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிட்டது. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மனக்கவலையில் தோல்வியடைந்த நிலையில் இருந்தார். இது பொதுவாக ஆளும் கட்சி தோற்றால் நிச்சயம் அவர்களுக்கு மனவேதனை இருக்கும். ஆனால் திமுகவிற்கோ விஜய் அவர்கள் 2 ஆண்டில் ஆட்சியை அமைத்துவிட்டார். கூட்டணிகளும் தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டது. மக்களும் விஜய் அவர்களது பக்கம்தான் இருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத உதயநிதி அவர்கள் எப்படியாவது தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு ஒரு எம்எல்ஏவிற்கு 35 கோடி முதல் 40 கோடி வரை பேரம் பேசப்பட்ட கரூர் கும்பல், உதயநிதி அவர்கள் மூலமாகத்தான் இந்த கரூர் கும்பல் வேலைகளை செய்தார்கள் என்றும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். குதிரை பேரம்தான் நடந்தது என்பது உறுதியாக தற்பொழுது வழக்கு பதிவுகள் செந்தில் பாலாஜியின் மீதும் அவரது தம்பி அசோக்குமாரின் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குதிரை பேரம் நடந்தால் என்ன தண்டனை என்று பார்க்கும் பொழுது அவர்களது பதவி பறிக்கப்படும். தேர்தலில் 10 ஆண்டுகள் போட்டியிட முடியாதவாறு அவரது கட்சி உறுப்பினர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவிற்கு இது தேவையில்லாத வேலைதான். செந்தில் பாலாஜி அவர்கள் மீதே பல வழக்குகள் இருக்கிறது. அதிமுகவின் ஆட்சியின் பொழுது வேலை வாங்கி தருவதாக பண மோசடி, திமுகவின் ஆட்சியில் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை, குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு, மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் ஊழல் என்று 394 கோடி முறைகேடு வழக்குகளும் செந்தில் பாலாஜியின் மீது இருக்கிறது. பிணைய கைதியாகத்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் 15 மாதங்கள் அடைக்கப்பட்டு பல நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனிலும் வெளியே வந்துள்ளார். இப்பேற்பட்ட பல்வேறு வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவின் ஆட்சியை கலைக்க செந்தில் பாலாஜி அவர்களும் அவரது கும்பல்களும் உதயநிதியின் பேச்சை கேட்டு இவ்வாறான குதிரை பேரம் நடத்தியது சரியா? இது ஏற்றுக்கொள்ள முடியக்கூடிய காரியமா? உங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால், நீங்கள் நல்லவர்கள் என்றால் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடையுங்கள். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடையுங்கள். ஆனால் திமுக தோல்வி அடைந்துவிடும், நாம் குறுக்கு வழியில்தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து தாவேகாவின் எம்எல்ஏக்கள் 6 பேரிடம் நடத்திய குதிரை பேரம் தோல்வியில் முடிந்ததோடு அவர்கள் வாக்குமூலமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடமும் தலைவர் விஜய் அவர்களிடமும் ஆதாரத்துடன் வாக்குமூலத்தை கொடுத்து குதிரை பேரம் நடத்துவதாக கரூர் கும்பலையும் காட்டி கொடுத்து தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுக தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன கவலை? 5 ஆண்டுகள் முதல்வராக வந்துவிட்டார். உங்களது நிர்வாகம் திறமையில்லாத நிர்வாகம், அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியாத நிர்வாகம், மக்களை ஏளனமாக பேசிய அமைச்சர்களை கண்டிக்காத நிர்வாகம், திமுகவின் தலைவர் பொறுப்பிற்கு தகுதியில்லாத நிர்வாகம், திமுகவின் முதல்வராக, தமிழ்நாட்டின் முதல்வராக ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் மக்கள் மனதில் 100% திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால் மக்கள் திமுகவை புறக்கணித்து தோல்வியடைய வைத்து கொளத்தூர் தொகுதியிலும் முதல் சுற்றிலிருந்தே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தோல்வியை ஏற்றுக்கொண்டு எதனால் தோல்வியடைந்தோம் என்பதை சரி செய்து மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதுதான் ஒரு கட்சிக்கு அழகு. குதிரை பேரம் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் கைப்பற்றப்பட்ட நபர்கள் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் குதிரை பேரம் நடத்தப்பட்டது உண்மைதான் என்பதை கூறும் அளவிற்கான ஆவணங்களை சேகரிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி தற்பொழுது தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படும். அவர் குதிரை பேரம் வழக்கில் கைது செய்யப்படுகிறாரோ இல்லையோ, அவரது ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளை அவரை சிறையில் அடைப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அன்று கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னணியில்
செந்தில் பாலாஜி தான் இருக்கிறார் என்று பல முறை தாவேகாவின் நிர்வாகிகள் கூறினார்கள். ஆனால் அதை எதுவுமே மக்கள் மத்தியில் உண்மைக்கு ஆதாரமாக இல்லாத காரணத்தினால் அப்பொழுது தப்பித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கையும் களவுமாக சிக்கிவிட்டார்கள். இவர்களுக்கு என்ன தேவை தெரியுமா? மக்களுக்கு நன்மை செய்ய வேண்ட என்ற எண்ணம் கொஞ்சம் கூட திமுகவினர்களுக்கு கிடையாது. அதிகாரம் இருக்க வேண்டும், நாம் செய்த ஊழல் கொள்ளையடித்த பணங்களை பாதுகாக்க வேண்டும், ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, மணல் கொள்ளை வழக்கு இவர்களில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினர்களது எண்ணம். அதிலிருந்து எப்படியாவது பாதுகாக்க ஆட்சி அதிகாரத்திற்கு வேண்டும், இல்லை என்றால் நமக்கு சாதகமான ஆட்சி அமைய வேண்டும். இதில் இரண்டுமே நடைபெறாத காரணத்தினால்தான் திமுகவின் தலைமை குறுக்கு வழியில் செந்தில் பாலாஜியின் மூலமாக குதிரை பேரம் நடத்தக்கூடிய கும்பலை 35 கோடி என்று பேரம் பேசி தாவேகாவின் 6 அமைச்சர்களிடம் பேரத்தை பேசியுள்ளனர். பேரம் பேசுவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் மறைமுகமாக என்பதற்கேற்ப அவர்களை துன்புறுத்தியுள்ளனர். இதனால் நிச்சயமாக தாவேகாவின் எம்எல்ஏக்கள் அந்தர்வல்ட்டி அடிக்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்திற்கு மசியாமல் உண்மைக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு உறுதுணையாகவும் தற்பொழுது பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய குதிரை பேரம் நடத்தக்கூடிய கும்பலை தற்பொழுது காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து தற்பொழுது தவறு செய்த காரணத்தினால் தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் குதிரை பேரம்தான் நடைபெற்றது என்பதை வாக்குமூலமாக தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது ஆவணங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு கரூரில் போலீஸ்கள் குவிக்கப்பட்டுள்ளது. எப்போ வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படலாம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிச்சயம் இது தேவையில்லாத வேலைதான். செந்தில் பாலாஜி அவர்களை வைத்து ஸ்டாலின் அவர்கள் பல காய் நகர்த்துகிறார். ஆனால் நிச்சயம் செந்தில் பாலாஜி தான் இதில் வசமாக சிக்குவதோடு அவரது சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். அடுத்த 5 ஆண்டுகள் நிச்சயம் தாவேகா தான் ஆட்சி அமைக்கும் என்று கூட்டணி கட்சிகள் எழுதியே கொடுத்து விட்டார்கள். திமுக ஆட்சிக்கு வர ஏன் துடிக்கிறது? நீங்கள் நல்ல ஆட்சியை செய்திருந்தால், மக்களுக்கு தேவையான நல்ல ஆட்சியை செய்திருந்தால் நிச்சயம் மக்களே உங்களை தேர்வு செய்திருப்பார்கள். நீங்கள் செய்தது எல்லாம் ஊழல் 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 மட்டும்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கோபாலபுர குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இன்னமும் பெருக்க வேண்டும் தான் நினைக்கிறீர்களே தவிர மக்கள் ஏழ்மையில் இருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை திமுக செய்திருந்தால் நிச்சயம் ஆட்சியை அமைத்திருக்கும். தற்பொழுது குதிரை பேரம் நடத்தி தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு போட்ட சதித்திட்டம் அவர்களுக்கே தற்பொழுது வினையாக மாறிவிட்டதோடு கைது நடவடிக்கையில் செந்தில் பாலாஜி தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கரூரில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கொடுத்த வாக்குமூலத்தால் குதிரை பேரம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் திமுகவின் தலைமைக்கு இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களை, இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.